அக்ஷய், பாரத் மாதா, பார்வதி, மதுரை மீனாட்சி, இந்த 3 மதத்துக்காரனுக்கும் 7 நாட்டு சனி பிடிச்சி ஆட்டம். இப்போ கட்சி கொல்லி கொடி, செத்த பேய் பேப்பர் கொல்லி கொடி, சரியா? கணக்கில் 7 நாட்டு சனி ஏற்று பார்க்கான், கொடுத்துட்டு ஏற்று பார்க்கான். மானிட பேருக்கு அனைத்து வீடுந்தோறும் கொடுக்கான். இன்றைக்கி சனிக்கிழமை எல்லாம் கொடுக்கணும், உலக நாடே கொடுக்கணும். தாயிந்தியா நாடு, தமிழ்நாடு பூரா கொடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ கொடுத்துட்டு இப்போ ஒரு நிமிடத்தில் வருவான். அந்த கணக்கு ஐயாட்ட கொடுத்தோடனே அந்த கணக்கு வெளியேறும். முக்கால் சத்தியம் எல்லா அரசியல்வாதியும் தமிழ்நாடு முழுவதும் ஒட்டு மொத்தமாக ஒரே கூட்டமாக சேர்ப்பார் கடவுள். ஒரே கூட்டமாக சேர்ப்பார். இப்போ ஒரே கூட்டமாக போய்கிட்டு இருக்கா. ஒரே முதலமைச்சர் பூரா உட்காந்து நாற்காலி சேரில் ஒடியாங்க, எனக்கு மாலையை போடுங்க, பூங்கத்தை கொடுங்க, மஞ்சள் துண்டை போடுங்க. மஞ்சள் துண்டு போட்டால் கை விளங்காமல் போயிடும். ஒழுங்காக போங்களே அரசியல் முட்டா குய்மனேடா. மஞ்சள் துண்டு, பச்சை துண்டு எதுவுமே தொடாத, ஒழுங்காக போ. பச்சை எதுவுமே தொட்டேன்னு வச்சுக்கோ, 7 நாள் சனி பிடிச்சி ஆட்டி உன் குடும்பம் கந்தல் கோலமாயிரும். புரியுதா? ஏற்கனவே சில பேர் மஞ்சள் துண்டு, பச்சை துண்டை தோலில் போட்டுக்கிட்டு அலைதான். அது கூடிய சீக்கிரம் தொலைஞ்சி நாசமாக போயிடுவான், குடும்பம் நாசமாக போயிடும். புரியுதா இல்லையா? கைலாசத்துலேருந்து போகும், கைலாசத்துலேருந்து 7 நாள் சனி பார்ப்பான். பார்த்து கந்தல் குடி போதையில் போவான், வீட்டுகளில் சண்டை வரும், எல்லாத்துலேயும் நசுக்கி விட்டு கந்தல் கோலமாக்கிட்டுருவான். கவர்மெண்ட் என்னப்பா 7 நாட்டு சனி கொடுத்தானா? சந்தோஷம். கால் சத்தியம் 7 நாட்டு சனி பூங்குத்தும் கட்சி கொடி, திமுக கட்சி கொடியா கவர்மெண்ட் லாயருக்கு இன்றைக்கி கொடுத்தாச்சு. அவன் சனி கொடுத்துட்டான். அப்போ அரசியல்வாதி ஒட்டுமொத்தமாக டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் ஒட்டு அள்ளுற கணக்கில் இப்போ வரும். அதான் கணக்கு. முதல் அள்ளு உள்ளே கொண்டு போகிற கணக்கு தமிழ்நாட்டில் மந்திரி கப்புன்னு இப்போ 50 நாளுக்குள்ளே கணக்கு எடுப்பார். இப்போ டெல்லியிலேருந்து எல்லாமே உள்ளே தள்ளுவாருங்க. தமிழ்நாட்டில் கணக்கு எடுறா, நீதிமன்றம் கோர்ட்டில் எவ்வளோ இருக்குது, காலக்கையை பிளந்துக்கிட்டு போகிறான். முதலமைச்சர்லேருந்து மந்திரி, எம்எல்ஏ, எம்பி எல்லா ரிப்போர்ட்டும் கிளியராக போய்கிட்டு இருக்குது. கிளியராக நீதிமன்றத்தை தக்க தண்டனை கொடுக்காதனால காலை 2 பழக்கம் அப்படிங்கிற கணக்கு டெல்லியில் ஒரு கொட்டிட்டார். இப்போ அடுத்து இப்போ ஒரு கணக்கில் உள்ளே இறங்கியிருக்கான் சென்னை மெட்ராஸில். இப்போ டெல்லியிலேருந்து இன்னும் ஒரு 6 கணக்கு வரும். இப்போ வரையில் அடுத்து கணக்கு முடியல, கரெக்டாக எலெக்ஷன் அதிகாரி பூரா உள்ளே போயிடுவான். கணக்கு கடவுள் போட்டார். இது இராணுவ வானரப்பட கணக்கு எடுக்கான். புரியுதா இல்லையா? சிலுவத்தூர் கவர்மெண்ட் லாயருக்கு பூங்கொத்து, அவனுடைய திமுக கட்சி கொடியும் செத்த பேய் பேப்பர் பணத்தையும் சேர்த்து கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு வந்துட்டான். 7 நாட்டு சனி அவன் வீட்டில் போய் கொடுத்துட்டு வந்துட்டான். வாங்கிட்டான். நான் வாங்கிட்டு தான், நான் நல்லா தான் இருக்கேன், ஏன்டா பல கோடி இருக்குது, என்ன உமால் முடியுமான்னு கேட்கான் சனிகிட்ட. 7 நாட்டு சனிகிட்ட முடியுமான்னு கேட்கான். நல்லா கேட்டுக்கோப்பா. நீதிமன்ற கோர்ட்டில் தமிழ்நாடு முழுவதும் கவர்மெண்ட் திமுக கட்சிக்காரன் கவர்மெண்ட் லாயரை ஓரமாக நின்று கணக்கு கேட்டுக்கோ, கணக்கு வாங்கிக்கோ. புரியுதா இல்லையா? பிறகு எல்லாம் சிக்கல் வந்துடும். நீதிபதிக்கே சிக்கல் வந்துடும், ஜட்ஜி கோட்டாருக்கு சிக்கல் வந்துடும். புரியுதா? வழக்கறிஞர் இவன் கூட போகிற வரவனை பார்ப்பான், பேசுவான், கை குலுக்குவான். ஓரமாக நின்னே போய்க்கோ. செலிவத்துலேருந்து கவர்மெண்ட் லாயர் ஓரமாக போய்க்கோ. அப்புறம் உனக்கு பிடிச்சி சிக்கல் மாட்டிடுச்சுன்னா உள்ளே எல்லாம் மாட்டி வந்துடும் கணக்கு. அதான் இப்போ மாற்ற கணக்கில் பிடிக்கார் கடவுள். இப்போ எல்லாம் டெல்லி டு தமிழ்நாடு மாற்ற கணக்கு உள்ளே கொண்டு வராரு. இப்போ டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டில் உள்ளே இறங்குவான் பிடிக்கிற கணக்கு. மந்திரியை இந்த எலெக்ஷன் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் மந்திரி, எம்எல்ஏ, எம்பி எல்லாரும் உள்ளே போய்கிட்டே இருப்பான். முக்கால் சத்தியம் கணக்கு போட்டாச்சுப்பா.